சிவனாயிருக்கும் உன்னில் சர்வம் அடங்கி இருக்கையில் எவனாயிருப்பினும் எதுவாயிருப்பினும் எங்கேயும் எப்போதும் அச்சமோ ஐயமோ உன் மனதில் இயங்க இனி வாய்ப்பில்லை. விபத்து, ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், ரோகம், துரோகம் இவை அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாய் விலகிச் செல்லும். அபாயம் என்பது உனக்கு அறவே இல்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உணர்வதற்கும் புரிவதற்கும் எதிர்கொள்வதற்கும் மட்டுமே இனி உன்னோடு உன் ஜீவன் இருக்கும். ஜீவன் சிவனானார். அந்த மூணாவது கண் கவனம். What is it called? அந்த கவனத்தோடு இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா வேஸ்ட். அந்த ஞானத்திலே உச்சக்கட்ட ஞானம். உனக்கு உயர்ந்தவன் ஒருத்தர் இருக்கான் நம்பாமப்போ நீ எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை நீ உணரணும். அதுதான் முதல் ஞானம்.